ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனோட நம்பர் கொடுங்க, நான் டைரெக்டாக போய் காமிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. அதாவது ஃபேமிலி மெடிசன் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லாமல் ஒரு டாக்டர் மூலமாக இன்னொரு டாக்டர் கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்ற கல்ச்சரே சுத்தமாக போயிட்டு வருது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி மெடிசன் டாக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டாக்டர் பிரகாஷ் கிட்ட கேட்கலாம். ஆனால் சின்ன சின்ன ஊர்லலாம் இன்னமும் ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் ரன் ஆகிட்டு தான் மேடம் இருக்குது. இப்போ நான் 2013 கிளினிக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும்போது காமிச்சாங்க, இப்போ அவங்களோட குழந்தைய அழைச்சிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணுவாங்க, நான் சந்தோஷமாக போயிட்டு வருவேன். அவங்க குடும்பத்தில் யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்டாலும் அதுலேயே நான் போய் கலந்துட்டு வருவேன். ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற பேர் வந்து நான் சம்பாரித்த ஒரு மிகப்பெரிய சொத்தாக நான் கன்சிடர் பண்ணுறேன் மேடம். சீரியஸ்லி எவ்வளோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோங்கிறத விட இந்த ஒரு பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ஜிக்கல் ரெஃபரல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போகிறது அப்படிங்கிற ஒப்பீனியன் நம்மள்ட்ட கேட்பாங்க. நியூரோ ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா எந்த நியூரோ டாக்டர் பார்க்குறது. இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓரல் கேன்சரோட ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தஞ்சாவூரில் உள்ள ஆன்காலஜிஸ்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி ரெஃபர் பண்ணேன். இவங்க போய் பார்த்துட்டாங்க. பேஷண்ட்டு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க சார், வந்தோடனே நல்லா கவனித்து பார்த்தாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட்டில் மட்டும்தான் நடக்கும். இல்லைனா இவங்களாவே கூகுளில் போய் ரிவ்யூஸ் பார்த்து எங்கே போய் பார்க்குறது, யாரை போய் பார்க்குறதுன்னு கன்ஃபியூஷனில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க.